புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அத்தியாயம் 3 1185. ஒவ்வொருவரும் மரணத்தை அடைந்தே ஆக வேண்டும். அன்றியும் தீர்ப்பு நாளில்தான் உங்களுக்குரிய பிரதிபலன் முழுமையாக கொடுக்கப்படும். எனவே எவர் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் பிரவசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றி அடைந்து விட்டார். இவ்வுலக வாழ்க்கை மதிமயக்கமே அன்றி வேறில்லை. உங்கள் பொருள்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் திடமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் இருந்தும் இணை வைத்து வணங்குவோரிடம் இருந்தும் நிந்தனைகள் பலவற்றை செவிமெடுப்பீர்கள். ஆனால் நீங்கள் பொறுமை மேற்கொண்டு பயபக்தியோடு இருந்தீர்களானால் நிச்சயமாக அதுவே எல்லா காரியங்களிலும் உறுதியான செயலாகும். அப்போ இறைவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கும்போது, நீங்கள் இறைவனுடைய இறை கட்டளைக்கு பணிந்து நீங்கள் வாழும்போது உங்களுக்கு எதிராக சில மாதிரி உங்களை நிந்திப்பாங்க. உங்களை அதை விட்டு தடுக்கவும் முயற்சி செய்வாங்க, நிந்தனை செய்வாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்க, பயபக்தியோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு அழகான செயலாகும். அவங்க நம்மளை பேசுகிறாங்க, நம்மளை ஒரு இழிவாக நினைக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சண்டைக்கு போகாமல் நீங்கள் அதை விட்டுட்டு இறைவன்கிட்ட பொறுப்பை படைச்சிட்டு எங்களுக்கு நீயே உதவி புரிபவனே அப்படின்னு இறைவன்கிட்ட உதவி நாடியவர்களாகவும் அவனுடைய நேரான பாதையில் வழி நடந்துட்டு நம்மளுடைய செயல்களை அதன் பக்கமே செயல்படுத்தி கொண்டு போகும்போது இறைவன் அதுதான் சொல்கிறான். அதுதான் அழகான செயல். பொறுமையுடன் பயபக்தியுடையவருக்கு அழகான நற்செய்தியாக அது உறுதியான செயலாகும் இறைவன் சொல்கிறான். அடுத்த ஆயத்து என்னாண்டா 187. தவிர வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்து உரைக்க வேண்டும். யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, யார் வேதத்துக்குள்ளே அதிகமாக போய் அதில் நிறையா விஷயங்களை தெளிவடைஞ்சிருக்காங்களோ, அதன்படி அந்த தெளிவில் அவங்க வாழ்ந்துட்டும் இருக்காங்களோ, அவங்க பிறருக்கும் அதை மறைக்காமல் எடுத்து சொல்லி வரணும். அவங்களையும் அந்த ஒரு நேரான பாதையில் நுழைவிக்க பாடுபடணும் அப்படிங்கிறதை இறைவனுடைய செய்தியாக இருக்குது. தெளிவாக எடுத்து உரைக்க வேண்டும், அதை மறைக்கக்கூடாது. அப்போ இறைவன் என்ன செய்தியை இந்த வேதத்தை இறக்கியிருக்கானோ அதை நீங்களும் செயல்பட்டு பிறரை செயல்படுத்த நீங்கள் அதன் பக்கம் அவங்களுக்கு வழி காட்டுங்க, அதை மறைக்காதீங்க அப்படிங்கிறத இறைவன் சொல்லிகிட்ருக்கான். மறைக்கக்கூடாது என்றும் அல்லாஹ் உறுதிமொழி வாங்கியதை நினைவு கூறுவீராக. அப்பால் அவர்கள் அதை தங்கள் முதுகுக்கு பின்னால் எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக சொற்ப விலையை பெற்று கொண்டார்கள். அவர்கள் பெற்று கொண்டது மிகவும் கெட்டதாகும். அப்போ எத்தனை பேர் இந்த குரானை படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, தெளிவையும் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அதன்படி வாழ்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது.